ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். மார்கழி மாதத்தோட கடைசி நாளும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி நாளுமான இன்னைக்கு தாங்க இந்த போகியை கொண்டாடுறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற முன்னோர்களுடைய பண்பாட்டை வழிபற்றி வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி பழைய பொருட்கள் துணி எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டு கொண்டாடுறது தாங்க வழக்கம். பழைய துணியெல்லாம் நெருப்பில் போட்டு எரிச்சிட்டு நம்ம காப்பு கட்டுறதுக்கு எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. காப்பு கட்டுறதுக்கு வேப்பிலை, ஆவாரம்பூ, பூளைப்பூ இந்த மூணும் சேர்த்து தாங்க கட்டுவாங்க. காப்பு கட்டுனா மூலிகைகள் அடங்கிய முதலுதவி பெட்டின்னு தாங்க சொல்லணும். ஆவாரை பூத்திருக்க சாவோரை கண்டதுண்டோங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க. இந்த ஆவாரம் பூ உடம்புல இருக்கிற ஹீட்டை கம்மி பண்ணுங்க. சர்க்கரைக்கு அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க இப்போல்லாம் ஆவாரம் பூவில் டீ கூட போட்டு குடிக்கிறாங்கங்க. அடுத்து பூளைப்பூ, இது சிறுநீர் கல்லுக்கும் கல்லடைப்புக்கும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வேப்பிலை, இது கிருமி நாசினிக்கு பயன்படுத்துகிறோன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம முதல் காப்பை இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் தாங்க கட்ட போகிறோம். மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் காப்பு கட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க. நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எல்லா இடத்துலையுமே காப்பு கட்டலாங்க. அடுத்து நம்ம அப்படியே வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் காப்பு கட்டிடலாங்க. பொதுவாக மார்கழி மாதத்தில் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். தை மாதத்துல இருந்து பகலில் வெயில் அதிகமாகவும் நைட்டில் குளிர் ஜாஸ்தியாகவும் இருக்குங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இந்த பருவநிலை மாற்றத்தோட தாக்கம் அதிகமாக இருக்குங்க. இந்த பருவநிலை மாற்றம் வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரியான காலமாக இருக்குதுங்க. வெயிலோட தாக்கம் நமக்கும் பல நோய்களை கொண்டு வந்துருங்க. அதை தான் இந்த காலத்தில் நம்ம நோய்களை தடுக்கிறதுக்காக முன்னாடியே வேக்சின்னு சொல்லி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துலலாம் வேக்சின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரியான நோய் பாதிக்காமல் இருக்கணும்னு தாங்க பொங்கல் வந்ததுமே சுண்ணாம்பு போட்டு வெள்ளை அடித்தாங்க. சுண்ணாம்பில் இருக்கிற காரத்தன்மை பார்த்திங்கன்னா பாக்டீரியா, வைரஸோட கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. வெளியில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்குதாங்க இந்த மாதிரி மூலிகையெல்லாம் வச்சு காப்பு கட்டுனாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் மருந்து மாத்திரையெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த மாதிரி மூலிகைகளை வச்சே தாங்க அவங்க எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இல்லை, நமக்கே தெரியாத நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இந்த மூலிகைகளை விஷப்பூச்சி கடிக்க கூட மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அதனால தாங்க தமிழர்கள் எல்லோரும் வீட்டு தலைவாசல்லையும் இந்த மூலிகையை காப்பு கட்டுறாங்க. நம்மளும் நம்ம முன்னோர்களை போலவே கண்டிப்பாக இந்த மாதிரியான மூலிகை செடிகளை கொஞ்சமாச்சும் வளர்த்தணுங்க. வீட்டை சுற்றி எல்லா பக்கமும் காப்பு கட்டி முடிக்க போகிறோங்க. மீதி இருக்கிற காப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தோட்டத்து வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் காப்பு கட்டுறதுக்கு போகலாங்க. நம்ம வீட்டில் எப்படி காப்பு கட்டினோமோ அதே மாதிரியே நம்ம தோட்டத்து வீட்டுக்கும் காட்டுக்கும் காப்பு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இதையெல்லாம் பெரியவங்க சொல்கிறாங்களேன்னு வெறும் சடங்குக்காக பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம தமிழர்களுடைய பிரமிப்பூற்ற மருத்துவ அறிவியல் உண்மையெல்லாம் உணர்ந்துக்கிட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணுங்க. அப்போ தான் அவங்களும் இதை பற்றின உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. கால்நடைகள் கட்டுற இடத்த நாங்கள் கட்டுத்தறின்னு தாங்க சொல்லுவோம். சிலர் தொண்டுப்பட்டின்னு சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கேங்க. உங்கள் ஊரில் எந்த மாதிரி இந்த இடத்த சொல்லுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.
அடுத்து நம்ம தோட்டத்துக்கு தாங்க போகிறோம். வீட்டில் கட்டின மாதிரியே தோட்டத்துலேயும் நாலா பக்கமும் காப்பு கட்டணுங்க. அடுத்து நம்ம காவேரி கரையோரமாக இருக்கிற நம்ம தோட்டத்துக்கு தாங்க போகிறோம். நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே கோவில் இருக்குங்க. இங்கே அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நம்ம தோட்டத்துக்கு காப்பு கட்ட ஆரம்பிச்சிடலாங்க. ஆற்றுல இந்த டைம் தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும். தண்ணி நல்லா வந்துச்சுன்னா இங்கே கீழே வரைக்கும் நல்லா தண்ணி மேலே ஏறி நிற்குங்க. அடுத்து நம்ம ஆத்தோரத்தில் இருக்கிற மோட்டார் ரூமுக்கும் மோட்டாருக்கும் காப்பு கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம காப்பு ஏன் கட்டுறோங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு வெறும் காப்பு மட்டும் கட்டாமல் பழைய கவலைகளை களைந்து புதிய கனவுகளை மெருகேற்றுவோங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி பழைய விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புதிய விஷயங்களில் கவனம் செலுத்தி மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு தை 1 அன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. டாட்டா, பை பாய்.